Hi friends, welcome to Prepare with Nandini channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது யார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎடெட் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுக்கு எது மூலமாக டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா டெலகிராம் மூலமாக நடக்கும். டெலகிராமில் தான் லிங்க் கொடுப்போம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் இருக்கக்கூடிய நம்ம லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டடி பிளானாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன், டெய்லியும் என்னென்ன ஷெடியூல் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சாக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் மாதிரியும் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது என்னென்ன லெசன், ஒரு நாளைக்கு நான் எத்தனை லெசன் படிக்கணும் அந்த லெசனை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஷெடியூல் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா, ஒரு நாளைக்கு எத்தனை லெசனை படிச்சிட முடியுமான்னு யோசிக்க வேண்டாம். நானுமே வந்து ஆஸ்பிரண்ட் தான். ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களால் ஈஸியாகவே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒவ்வொரு யூனிட்டாக கவர் பண்ணுற மாதிரி என்னோடய ஷெடியூலில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நம்ம என்னென்னு பார்த்துடலாமா? இப்போது இது எதுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்கான ஸ்டடி பிளான். அதாவது இந்த டைம் வந்து இந்த 10 days நான் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? மொத்தம் நம்மளுக்கு 6 யூனிட் இருக்குள்ள அதில் ஒரு யூனிட் தான் எக்கனாமிக்ஸை முடிக்கணும். அதில் மொத்தம் வந்து 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 20 கொஷின்ஸ் டார்கெட் பண்ணி தான் இந்த 10 daysக்கான ஷெடியூல் வந்து போட்டிருக்கேன். என்னோடய ஸ்டடி பிளானில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே இந்த ஸ்டடி பிளானில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் லாஸ்ட்டில் ஃபுல் டெஸ்ட் ஒன்றும் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்டடி பிளான். இப்போ என்ன டெஸ்ட் போர்ஷன், என்னன்னைக்கு என்னென்ன போர்ஷன் இதெல்லாம் பார்த்துலாம். இது வந்து என்றைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 1 மொத்தம் 3 பாடங்கள். 9th மேம்பாடு அறிவும், 10th உலகமயமாதல் பாடம், ப்ளஸ் 11th வந்து இந்திய பொருளாதாரம். ஓகேங்களா? இதில் இந்த இந்திய பொருளாதாரம்ன்றது ரொம்ப முக்கியமான லெசன். கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்குற ஒரு லெசன். ஓகேங்களா? ஸோ இதில் கூட சேர்த்து இந்த 2 லெசனும். இதில் மேம்பாடு அறிவும் ரொம்ப சின்ன லெசன். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் ரீட் அந்த மாதிரி தான் இருக்கும். உலகமயமாதலில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது 2 லெசன் தான். இந்திய பொருளாதாரமும் உலகமயமாதலும். மேம்பாடை ஜஸ்ட் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு இத்தனை லெசன்ஸ் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிடலாம். ஓகேங்களா? 2 லெசன் தான். இப்போ இந்திய பொருளாதாரம் முடிக்கிறதுக்கு ஒரு 1 hour எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உலகமயமாதலுக்கு ஒரு 1/2 hour, 1.5 மணி நேரம் தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நம்ம எக்கனாமிக்ஸ் ஜிஎஸ் டைம் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதில் எக்கனாமிக்ஸில் நம்ம இப்போ 1.5 மணி நேரம் எடுத்து படிக்க போகிறோம். செகண்ட் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 7th வரி மற்றும் அதன் முக்கியத்துவம், 8th பணம், 10th அரசாங்கம். இந்த 3 பாடங்களும் படிக்க போகிறோம். இது 3மே வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அரசாங்கம் லெசன், பணம் லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும். ஏன்னா பணம் லெசனில் நம்மளுக்கு என்னென்ன அப்படின்ற எப்படிலாம் வந்துச்சு அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. வரியை பற்றி நீங்கள் இதில் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா தான் 11th 12th படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நேர்முக வரி, மறைமுக வரி இதை பற்றிலாம் வந்து 11th 12th உங்களுக்கு ப்ரீஃபாக இருக்கும். இதில் ஜஸ்ட் வரினா என்னென்ற இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இருக்கக்கூடியது 3ஆம் தேதி. 3ஆம் தேதியில் உங்களுக்கு 12th தேசிய வருவாயும், 12th நிதி பொருளியல். இது 2 லெசனுமே ரொம்ப பெரிய லெசன் தான். இது 2 எப்படி ஒரே நாளில் படிச்சிட முடியுமானா கண்டிப்பாக முடியும். அதனால தான் முன்னாடி நாள் வந்து நான் கம்மியான போர்ஷன் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஒரு நாள் நம்ம கம்மியாக படித்தோம் அப்படின்னா படிச்சிட முடியுன்ற நம்பிக்கை நமக்குள்ளேயே வந்துடும். அடுத்த நாள் நம்ம போர்ஷன் அதிகமாகவே இருந்தாலும் படித்து முடிச்சிடணும். நம்ம கூட போட்டி போட்டவங்க இந்த லெசன்ஸை படிச்சிருவாங்க. அவங்க கூட போட்டி போட்டு தான் நம்ம படிக்கிறோம். இந்த டைம் நம்ம ஜாப் வாங்கணும். எவ்வளோ போர்ஷன் நீங்கள் கொடுத்தாலும் சரி, நான் படிக்க ரெடியாக இருக்கேன், என்னால் படிக்க முடியும், படித்து முடிச்சிருவேன், டெஸ்ட் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களாலையும் படித்து முடிச்சிட முடியும். ஓகேங்களா? 12th தேசிய வருவாயும், 12th நிதி பொருளியல் இந்த 2 லெசன் படிக்க போகிறோம். அடுத்து 4ஆம் தேதி 9th பணம் லெசன், 12th வங்கியியல் லெசன். இந்த 2 லெசனும் படிக்க போகிறோம். 5ஆம் தேதி வந்து 10th மொத்த உள்நாட்டு உற்பத்தி, 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம். இந்த லெசன் வந்து 2 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரமில் நிறைய லாஸ்ட் பாக்ஸ் டேட்டா மட்டும் மாறும். கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக அதை பார்க்கணும். மற்றபடி வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரமில் இருக்க நிறைய டேட்டா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, கொஷின்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய டேட்டா. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன, என்டிபினா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். அடுத்த 6ஆம் தேதி 9th இந்தியா மற்றும் தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு, 12th வேலைவாய்ப்பு லெசன். இந்த இது மட்டும் 12th வேலைவாய்ப்பு லெசன் ரொம்ப பெரிய லெசன். 9th இருக்கக்கூடிய இந்த லெசன் வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 7ஆம் தேதி 9th தமிழ்நாட்டு வேளாண்மை, 10th இந்திய வேளாண்மை, 10th உணவு பாதுகாப்பு. இந்த 3 பாடங்களும் படிக்க போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8ஆம் தேதியில் 7th டேர்ம் 1 உற்பத்தி, 8th தொழிலகம், 10th வந்து தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். இந்த தமிழ்நாட்டு தொழில்துறை தொகுப்புகள் ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா அதில் வந்து நிறைய விதமான இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன முக்கியத்துவம் அந்த மாதிரிலாம் மேப் போட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு பாடம். 9ஆம் தேதி 11th இந்திய மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற பாடமும், அதே 11th ஊரக பொருளாதாரம் அப்படின்ற பாடமும், ப்ளஸ் 9th வந்து நம்மளுக்கு இடம்பெயர்தல் பாடமும். இந்த 3 பாடங்களும் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 10th
அதாவது 10ஆம் தேதி 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் 12th பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடமும் படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். கண்டிப்பாக கொஷின் எதிர்பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கும், இந்திய பொருளாதாரத்துக்கு சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் ஒரு லெசன் இருக்கும். ரெண்டுமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லெசன். அதாவது 11th அந்த இந்திய பொருளாதாரம் 7th லெசனாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க 5 லெசனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு 10 டேஸ்க்கான ஷெட்யூல். இதில் அதுக்கு அடுத்து உங்களுக்கு 4 நாள் கேப் விட்டு, அதாவது 5 நாள் கிட்டத்தட்ட 5 நாள் கேப் விட்டு 5வது நாள் நைட்டு தான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 11ஆம் தேதியிலேருந்து, ஓகேங்களா, உங்களுக்கு கேப் விட்டுருப்பேன் இல்லையா, 11, 12, 13, 14 இந்த 4 நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாளில் நான் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு இந்த ஷெட்யூலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஒர்க் வந்திருக்கும், ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம், ஒரு நாள் தலைவலி நல்லா படிக்க முடியாமல் இருந்திருக்கலாம், ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால் ஸ்கிப் ஆகிறத இந்த 4 நாள் கேப்பில் படிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத ரிவைஸ் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று, இந்த 4 நாள்லேயுமே உங்களுக்கு நாம் எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அதையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணுன்னு நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் இப்போ இந்த லெசன்ஸில் வந்து 6th எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன்லாம் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க லெசன்ஸ்லாம் எதுனா டேரெக்டாக சிலபஸ்க்கு கீழே கவர் ஆகிற லெசன். இது இல்லாமல் எக்கனாமிக்ஸில் 4-5 லெசன்ஸ் இருக்குது. அந்த லெசனை பற்றினும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 11, 12, 13, 14 இந்த 4 நாளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பண்ணிவிட்டு 15ஆம் தேதியோட எக்கனாமிக்ஸ் யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மொத்தம் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்ல 6 யூனிட் தான். ஓகேங்களா? இந்த 6 யூனிட்டுக்கும் நீங்கள் தெளிவாக பிளான் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த 6 யூனிட்டில் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது எக்கனாமிக்ஸ் ஸ்டடி பிளான். ஓகேங்களா? நான் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு யூனிட்டாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏன்னா ஜிஎஸ்க்கு ஒரு நாளைக்கு நான் வந்து 2 hours 2.5 hours தான் என்னால் ஒதுக்க முடியும், என்னோட டைமிங். ஸோ அந்த 2 hoursக்குள்ளே என்னென்ன என்னால் படிக்க முடியுமோ அதுக்கான எஃபோர்ட் தான் நான் போட்டு ஷெட்யூல் போடுவேன். ஸோ என்னால் ஒரே நாளைக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு யூனிட்டாக முடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக வந்து அழகாக கவர் பண்ணிட்டு போயிடலாம். நான் என்ன ஸ்டடி பண்ணுறனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நானுமே ஒரு நாளைக்கு கம்மியான டைம் தான் படிக்க முடியுது, எனக்கு கம்மியான டைம் தான் கிடைக்குது. அந்த டைமை தான் யூஸ் பண்ணி தான் படிக்கிறேன். அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கம்மியான டைம் இருந்தாலும் இல்லை நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இதை படிச்சுட்டு அடுத்த யூனிட்டும் நீங்கள் படிக்கலாம் தாராளமாக. ஓகே, இதுதான் உங்களுக்கான டெஸ்ட். ஓகேங்களா? டெஸ்ட் இல்லை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கான ஷெட்யூல் பிளான். இதை நீங்கள் ஸ்டடி பிளானாகவும் நீங்கள் நோட்டில் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாளைக்கு இந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பிளானாகவும் போட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? அன்னன்னைக்கு நைட்டு டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குது, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களோட கருத்து என்ன இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம டெலகிராம் சேனல் வழியாக நம்ம டெய்லியும் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி டெய்லியும் படிப்போம். ஓகேங்களா? தொடர்ந்து படிப்போம். நீங்களும் ஜாப் வாங்குங்க, நானும் ஜாப் வாங்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.